ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரெட்டும் முட்டையை வச்ச சிம்பிளாக சூப்பராக இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 5லேருந்து 6 ப்ரெட் வரைக்கும் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாகவே இதோட ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணும்போது அது ப்ரெட் க்ரம்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெசிபிலையுமே நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இது ஓரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் இருக்கிற இந்த ப்ரௌன் ப்ரெட்லாம் ஃபுல்லாக ஒரு சேர நம்ம கட் பண்ணணும். ப்ரெட்டில் தனித்தனியாக கட் பண்ணாமல் ஃபுல்லாக வச்சு மொத்தமாக கட் பண்ணும்போது தான் அதோட சைஸ் மாறாமல் இந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ரெட் கரெக்டாக கிடைக்கும். இது இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. இதை தவிர்த்து சாண்ட்விச் ப்ரெட் இருக்குது, வீட் ப்ரெட் இருக்குது, சாக்லேட் ப்ரெட் இருக்குது. ஸோ இனிப்பு அது மாதிரி ஒரு சாக்லேட் ப்ரெட்டு அந்த மாதிரி இல்லாமல் சாக்கோ சிப்ஸ் போட்டு டேட்ஸ் போட்டு அந்த மாதிரி ப்ரெட் இல்லாமல் நார்மலாகவே இந்த மாதிரி ப்ளைன் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண ப்ரெட் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 200 ml தயிர் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா அது போல் ஒயிட் கிளாத்தில் கட்டி வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுருந்தேன். இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற வாட்டரெல்லாம் நமக்கு தனியாக வெளியேறிட்டு நமக்கு இந்த மாதிரி ஹங்கடுன்னு சொல்லுவோம்ல, கெட்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். இது ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். 200 ml தயிரை இந்த மாதிரி கட்டியாக மாற்றும் போது நமக்கு இவ்வளோ தாங்க கிடைக்கும். கொஞ்சமாக கிடைக்கும். இதை ஸ்பூன் வச்சுட்டு நல்லாவே இது போல் மசிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீமான ஒரு தயிர் கிடச்சிருக்கும். இந்த தயிரில் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அது கூட ஒரு வெள்ளரிக்காய் துருவி சேர்த்துக்கிறேன். 2 கேரட்டையும் துருவி சேர்த்துக்கிறேன். ஒரு முழு கானை வேக வச்சு அதோட முத்துக்களையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்கிற எல்லா பொருளையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் கெட்டியான தயிராக மறுபடியும் மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக கொஞ்சம் தயிரை நேரடியாக சேர்க்கும் போது அதில் தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம கெட்டியான தயிராக மாற்றி அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு கரண்டியில் சூடான எண்ணெயை எடுத்துக்கிறேங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பூண்டை நல்லா இடித்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நார்மலாகவே தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சூடு எண்ணெயில் காட்டி அதை பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளோட அதையுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நார்மலாகவே நீங்கள் ஈவினிங் டைம் செய்கிறீங்க அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மிக்சிங் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா க்ரீமாக நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னு. நான் ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி கர்டு தான் நான் நல்லா கெட்டியாக எடுத்து நான் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை விட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த பவுலில் ஒரு 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த முட்டையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லாவே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நான் முட்டை கொஞ்சம் ப்ளைனாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மல்லி இலை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் கூட நம்ம சேர்த்து செய்யலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாமே நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா 2 ப்ரெட்டு எடுத்திருக்கேங்க. அதை நம்ம முட்டையில் நல்லா முக்கி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேலே கீழே எல்லாம் முன்னாடி பின்னாடி சீக்கிரமாகவே நமக்கு கோட் ஆயிரும். ஆனால் இந்த மேலேயும் கீழேயும் அதோட ஓரங்கள் மட்டும் நம்மளுக்கு கோட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்மளாவே நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதோடைய எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் இன்றைக்கி நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதையுமே எல்லாத்தையும் ஈவனாக ஃபுல்லாக இந்த மாதிரி நான் காட்டுறேன்ல, அந்த மாதிரி எல்லா பக்கமுமே ப்ரெட் க்ரம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டையில் கோட் பண்ண ப்ரெட்டை ப்ரெட் க்ரம்ஸ் மேலே வச்சுக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது லைட்டாக தான் ஒட்டும் ப்ரெட் க்ரம்ஸ். அதனால் 2-3 தடவை நல்லாவே எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக அதோட எட்ஜஸை கவர் பண்ணி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுபோல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பொரிக்கும் போது ப்ரெட்டு எண்ணெயே குடிக்காதுங்க. அதனால் எப்போ ப்ரெட்டு பொரித்தாலும் நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போடும்போதும் நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருந்து நம்ம உடனே திருப்பி போடணும். இல்லைன்னா உடனே ப்ரெட் நமக்கு
பிடிச்சிரும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் 2வது தடவை திருப்பி போடுங்க. ப்ரெட்டு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இன்னொரு பக்கம் திருப்பி போடும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெட் வந்து நல்லா எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரெட் வந்து நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி வெந்த ப்ரெட்டு தான் இப்போ கொஞ்சம் பொரித்து கிறிஸ்பாக எடுத்துருக்கோம். இப்போ எண்ணெயை வடியை விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து ப்ரெட்டை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு ப்ரெட்டுமே எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா 2 ப்ரெட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு சூப்பராகவே எல்லா பக்கமுமே கரெக்டாக சீல் ஆகி நமக்கு கிடச்சிருக்குங்க. எந்த பக்கமுமே விரிவடையவே இல்லை. அந்தளவுக்கு நம்ம முட்டையில் கோட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். 2 பக்கமும் நல்லா பிடிச்சிட்டு அதோடைய மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி சைடில் பிடிக்காமல் நம்ம மேலே கட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு 2 பக்கமும் விரியறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜில் கொண்டு வரும்போது நமக்கு சூப்பரான ப்ரெட் பாக்கெட் வந்து ரெடி ஆச்சு. இப்போ செஞ்சு வச்சுருக்கிற ஃபில்லிங்ஸை எடுத்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே நல்லாவே ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில்லிங்ஸை உள்ளே வச்சிடலாங்க. நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு. நீங்கள் நார்மலாகவே அந்த கெட்டியாக்காமல் தயிரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வந்து சோர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ப்ரெட்டுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் செட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே ப்ரெட்டுமே வந்து கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையோட ஒரு மாதிரி ஃபுல்லாகவே ஈரமாயிட்டு நொசன்னு ஆயிரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கிறதுனால அந்த ப்ரெட்டு வந்து ஈரமே உறிஞ்சாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது செஞ்சே எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் வந்து நீர் உறிஞ்சவே இல்லை ப்ரெட்டு. அதுக்கு தான் நான் வந்து தயிர் வந்து கெட்டியாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெஜ் சாண்ட்விச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். தயிருக்கு பதிலாக நம்ம மயோனீஸ் கூட வச்சு ட்ரை பண்ணலாங்க. அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.